அஜித்க்கு எப்படி ஜிபியூஓ அதே மாதிரி தாங்க பவன் கல்யாணுக்கு இந்த ஓஜி. இந்த படம் முழுக்க ஃபேன் பாய் சம்பவம் தாங்க. மாஸ் மொமெண்ட்ஸ், ஸ்லோமோ ஷாட்ஸ், பஞ்ச் டயலாக்ஸ், ஹீரோக்கு ஹைப்னு படம் ஃபுல்லா நிரம்பி வழியுது. ஹீரோக்கு மாச ஏத்துறதுக்காகவே நிறைய பில்டப் சீக்வன்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த சீன்ஸை ஸ்டேஜ் பண்ணதுல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண வரைக்கும் செமையாவே இருந்ததுங்க. ஹீரோவை பவர்ஃபுல்லா காட்டுறதுக்காகவே இவங்க யூஸ் பண்ண கட்டானா, அக்கிடோ மார்ஷல் ஆர்ட்ஸ் போன்ற ஐட்டம்லாம் கன்வின்சிங்காவே இருந்துச்சு. பவன் கல்யாண் ஒயிட் ஷீட்ல கட்டானா வச்சு ஏற்படுத்தின பிளட் ஷெட், இன்டர்வல் ஃபைட், போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரே கதற விடுறது, ஸ்டேட் சிஎம்ஏ மிரட்டுறதுன்னு இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல ஒர்க் ஆயிருக்கும். கிளைமேக்ஸ்ல ஜப்பான் கேங்க வச்சு சர்ப்ரைஸும் கொடுத்திருக்காரு சுஜித். பவன் கல்யாண் ஓல்டு மூவிஸ் ரெஃபரன்ஸ்லாம் நமக்கு பெருசா புரியலனாலும் அவர் ஃபேன்ஸ்க்குலாம் செம்ம ட்ரீட்டாவே இருந்திருக்கும். இந்த படத்துல பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாஸ் மூமெண்ட்ஸ், ஹீரோ எலிவேஷன்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே உட்காந்துருச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல கதையோட வர பில்டப் சீன்ஸ், இன்டர்வலுக்கு அப்புறம் கதை நகர்வே இல்லை. அதனாலேயே மாஸ் சீன்ஸ் பெருசா ஒர்க் ஆகல. பில்டப்லாம் ஒரு கட்டத்துல சலிப்பு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. பவன் கல்யாண் கேரக்டர் மட்டும் செதுக்கி வச்சுட்டாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோ பில்டப்காகவே எழுதப்பட்டது மாதிரி ஓஜினா யார் தெரியுமான்னு சொல்றதை தாண்டி பெருசா ஒன்றும் பண்ணல. இந்த மாதிரி பெரிய படங்கள்ல மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி லாஜிக்கல் ஓட்டைகளும் நிறையவே இருக்கு.